தம்பதிகளே, குழந்தை பிறந்த பிறகு உங்க உறவு எப்படி இருக்கும்? அதை சமாளிக்க நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? வாங்க அதனை பற்றி இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெற்றோராக மாறுவது உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய கட்டமாகும். தம்பதிகள் குழந்தையை பெற்றுக்கொண்ட பின்புதான் வாழ்க்கைக்கு புதிதாக அர்த்தம் கிடைத்ததாக உணர்கிறார்கள். நீங்கள் இருவர் மட்டுமே இருந்த உறவில் புதிதாக ஒரு ஜீவன் இணைவது உங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சியை தரும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும். நமது குடும்ப வாழ்வில் ஒரு புதிய உறுப்பினரைச் சேர்ப்பது நமது வழக்கமான மற்றும் வாழ்க்கை முறைக்கு மட்டுமல்ல, நமது எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளிலும் பாரிய மாற்றத்தை கொண்டுவரும். நம் வாழ்க்கை ஒரு சிறிய குழந்தையால் நிர்வகிக்கப்படுகிறது, நாம் கவனித்து வளர்க்க வேண்டும். ஒரு புதிய உறுப்பினரின் சேர்க்கை நம் துணையுடன் நாம் கொண்டிருக்கும் உறவையும் மாற்றுகிறது. ஒரு குழந்தைக்குப் பிறகு உங்கள் உறவு எவ்வாறு மாறுகிறது என்பது பற்றி இக்கட்டுரையில் காணலாம். உடல் நெருக்கம் இல்லாமை. குடும்பத்தில் அல்லது உங்கள் உறவுக்குள் ஒரு புதிய உறுப்பினரை சேர்த்த பிறகு பெரும்பாலான தம்பதிகள் ஒருவருக்கொருவர் உடல் ரீதியாக நெருக்கமில்லாமல் இருக்கலாம். குழந்தையை கவனித்துக் கொண்ட பிறகு பெற்றோர்கள் சோர்வடைந்து விடுவதால் மற்ற உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான ஆற்றலைக் கொண்டிருக்கவில்லை என்பதே இதற்குக் காரணம். இது தம்பதியினரிடையே உள்ள உணர்வுபூர்வமான புரிதலின் அளவு குறைவதற்கு வழிவகுக்கும் மற்றும் மோதல்களுக்கு வழிவகுக்கும். என்ன செய்ய வேண்டும்? இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கான ஒரு வழி, உங்கள் துணையுடன் தனியாக நேரத்தை செலவிடுவது. குழந்தையை கவனித்துக் கொள்ள உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் உதவியை நீங்கள் நாடலாம். உடல் நெருக்கம் ஆரோக்கியமான உறவின் முக்கிய பகுதியாகும் என்பதை மறந்துவிடாதீர்கள். வேலைகளை பிரித்தல். புதிதாக பிறந்த குழந்தைக்கு நிலையான கவனிப்பு தொடர்ந்து தேவைப்படும். குழந்தையை கவனித்துக் கொள்வதில் ஒருவர் மட்டுமே ஈடுபடுவது சோர்வாக இருக்கும். எனவே, குழந்தைகள் ஒரு பெற்றோரின் பொறுப்பு மட்டுமல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தம்பதிகள் இருவரும் சேர்ந்து கவனித்துக் கொள்ள வேண்டும். இது இருவரின் பொறுப்பு. என்ன செய்ய வேண்டும்? கூட்டாளர்களாக நீங்கள் வீட்டு வேலைகளையும் குழந்தையின் வேலைகளையும் பாதியாக பிரித்து ஒரு குழுவாக வேலை செய்ய ஒருவருக்கொருவர் உதவலாம். உங்கள் துணைக்கு ஆதரவாகவும் புரிந்துகொள்ளுதலாகவும் நீங்கள் உணரும்போது, இந்தப் பழக்கத்தை இணைத்துக் கொள்வது எதிர்காலத்தில் உங்கள் வழியில் வரக்கூடிய பிற பெரிய மாற்றங்களை சமாளிக்க உதவும். தாய் மீது அதிக அக்கறை. புதிய தாய்மார்கள் பெரும்பாலும் உடல் மற்றும் உணர்ச்சி அம்சங்களில் திடீர் மாற்றத்தைக் காண்பார்கள். குழந்தையை கவனித்துக் கொள்வதன் காரணமாக கர்ப்பத்திற்கு பிந்தைய மன அழுத்தத்திற்கு பெண்கள் ஆளாகிறார்கள். என்ன செய்ய வேண்டும்? பங்குதாரர்கள் தாய்மார்களிடம் அதிக கவனத்துடன் இருப்பதன் மூலம் உதவலாம். நீங்கள் இதை படிக்கும் ஆணாக இருந்தால், தாயின் விருப்பப்படி உணவையும் பராமரிப்பையும் வழங்குவதன் மூலமும், முடிந்தவரை அனைத்து வேலைகளிலிருந்தும் அவர்களுக்கு ஒரு நாள் விடுமுறை அளிக்க வேண்டும். அவ்வாறு நடந்து கொள்வதன் மூலமும் நீங்கள் மாற்றத்தைக் காணலாம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் உறவு மிகவும் சிரமப்பட்டதாக நீங்கள் உணர்ந்தால் அல்லது உங்கள் துணையின் மன ஆரோக்கியத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்றால், நீங்கள் ஒரு நிபுணரிடம் ஆலோசனை பெற்று புதிய வாழ்க்கை முறை மாற்றங்களைப் பற்றி பேசலாம். எனக்கு நேரமின்மை. ஒரு குழந்தை நிச்சயமாக உங்கள் நாளின் பெரும்பகுதியை பயன்படுத்தும். நீங்கள் மீதமுள்ள நேரத்தில் வேறு எதையும் செய்வதை விட நீங்கள் தூங்க விரும்புவீர்கள். உங்கள் துணையுடன் நேரத்தை செலவிட முடியாது என்பது மட்டுமல்லாமல் உங்களுடன் நேரத்தை செலவிடுவது அரிது. இது பாரிய சோர்வுக்கு வழிவகுக்கும். இது உங்களுக்கு கோபத்தையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும். என்ன செய்ய வேண்டும்? விரக்தி அல்லது கவலை தாக்குதலுக்குப் பதிலாக உங்கள் கூட்டாளரிடமிருந்து சிறிது நேரம் வெளிப்படையாக கேட்கலாம். நீங்கள் இருவரும் பொழுதுபோக்குகளில் ஈடுபடலாம், உடற்பயிற்சி செய்யலாம் அல்லது வெறுமனே தியான நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். இறுதி குறிப்பு. பெற்றோர்களாகிய நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோராக இருப்பது சவாலானது. நிலையான மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் உள்ளன. இது உங்கள் வாழ்க்கையின் அடுத்த பகுதிக்காக ஒன்றாக வளரும் மற்றும் கற்றல் செயல்முறையாகும். பயணம் முழுவதும் நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். தம்பதிகள் வாழ்க்கை முழுவதும் புரிந்து நடந்து கொண்டு குழந்தையோடு அன்பாக வாழ வேண்டும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.